உலக மக்களும் அவருக்கு பயந்திருப்பார்கள், அவரை ஆராதிப்பார்கள், அவருக்குள் மகிழ்ச்சி அடைவார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரப்போகுது. அந்த நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் எதிர்காலம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இருக்கிற சோதனைகள் எல்லாம் இதெல்லாம் இது ஒரு சீசன், இது ஒரு காலகட்டம். இது மாறி ஒரு ஆசீர்வாதத்தின் காலம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுவும் தேவனுடைய பிரகாசம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் முகத்தை, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். சொல்லுங்க எல்லாரும். இப்போ நம்ம புரியணும், எதற்காக ஆண்டவர் எங்களுக்கு இறங்கணும்னு கேட்குறார், ஜெபம் பண்ணுறாரு. எதுக்காக எங்களுக்கு இறங்குங்கன்னா, எதுக்காக எங்களை ஆசீர்வதிக்கணும்னா, எதுக்காக எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணணும்னா, நீங்கள் எங்கள் முகத்தில் பிரகாசிக்க பண்ண எதுக்குன்னா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். நாங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா? அந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. அப்போ இதுவும் எதிர்காலத்தை குறித்த ஒன்று. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த பூமியிலே ஆளுகை செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும். நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். அவரே முழு உலக ராஜாவாக வருவார். இந்த முழு உலகமும் அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கும். முழு உலகமும் அவரை சேவிக்கும். முழு உலகமும் அவரை ஆராதிக்கும். சத்துருவும் பிசாசின் கிரியைகளும் அகன்று போகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்நாளில் உயர்ந்து இருப்பார்.
அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை அவர் சமாதானமாய் நடத்துவார். அதனால் ஜனங்கள் எல்லாம் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். அவருடைய ஆளுகையில் ஸ்தோத்திரம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, செழிப்பு இருக்குமா. என்னுடைய ஒரு வார்த்தை, 5 வார்த்தை: அன்புள்ள ராஜ்யம், சந்தோஷம் உள்ள ராஜ்யம், சமாதானம் உள்ள ராஜ்யம், நீதி உள்ள ராஜ்யம், அநியாயம் செய்வன் இருக்க முடியாது, செழிப்பான ராஜ்யம். அப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ரொம்ப சந்தோஷமாக அவங்க இருப்பாங்க. அதனால் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்களா? கர்த்தரை துதிப்பார்களாம், நல்லா துதிப்பா. பூமி தன் பலனை தரும். பூமி சபிக்கப்பட்டதாக இருக்காது. எல்லா பக்கமும் எல்லா பொருட்களும் நல்ல விளையும், நல்ல மழை பெய்யும், நல்ல தண்ணீர் இருக்கும், நல்ல கிளைமேட் இருக்கும், நல்ல செழிப்பு உண்டாகும், நல்ல பயிர்களும் ஸ்தோத்திரம் தானியங்களும் நல்ல செழித்து ஓங்கும், நல்ல செழிப்பான தேசமாக இருக்கும். தேவனாயே, எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை ஆளுகை செய்வார். திரும்ப எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க: தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்துருக்கு. இன்னைக்குள்ள சூழ்நிலையை பார்க்காதீங்க. இந்த பூமியின் எல்லை எங்கும் ஸ்தோத்திரம், கிழக்கு அகிலாண்டத்திலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உயர்ந்திருப்பார். அகிலாண்டத்திலையும் இயேசு கிறிஸ்துவை இப்போது ஆராதிக்கிற ஜனங்கள், இப்போது அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். முழு உலக மக்களும் அவருக்கு பயந்திருப்பார்கள், அவரை ஆராதிப்பார்கள், அவருக்குள் மகிழ்ச்சி அடைவார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரப்போகுது. அந்த நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் எதிர்காலம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இருக்கிற சோதனைகள் எல்லாம் இதெல்லாம் இது ஒரு சீசன். இது ஒரு காலகட்டம். இது மாறி ஒரு ஆசீர்வாதத்தின் காலம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தலைகளை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். அவரே ஜாதிகளுக்கு மேலாக உயர்ந்திருப்பார். ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 67. இந்த 67வது சங்கீதத்தில் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, செழிப்பு என்ன செய்யுமா காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியை, தேவனுடைய தன்னை ராஜ்யம் நம்முடைய பூமியில் வரும்படியாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் நம்முடைய தானே தேவனுடைய ஆளுகைக்காக நாம் ஜெபிப்போமா? தேவனே, பூமியில் உமது வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ள உமது ரட்சணியமும் விளங்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே அப்பா, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாகப்பா. ஆமேனப்பா. என்று ஜெயிக்க உம்முடைய ஆளுகை அப்பா, ஸ்தோத்திரம், எல்லா ஜனங்களுக்கும் உம்மை துதிக்கத்தக்கதாக உம்முடைய ஆளுகை எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய அப்பா அகில உலகத்தில் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.